1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 33வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும்னு. ஆமாங்க, இன்னைக்கு பாருங்கள், நம்மளுடைய ஃபெலோஷிப் யார் கூட இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம யார் கூட ஐக்கியப்படுறோங்கிறது ரொம்ப முக்கியம். தவறான நண்பர்களோட, தவறான பாவ பழக்கத்தில் இருக்கிறவங்க கூட நம்ம ஐக்கியப்படும் போது அவங்ககிட்ட இருக்கிற குணங்கள் நம்மையும் பாதிக்கிறதா இருக்குது. ஒருத்த குடிப்பழக்கத்தோடு இருக்கிறான்னா அவனோட நம்ம ஐக்கிய வைக்கிறோன்னா அவனோட அந்த குடிப்பழக்கம் நம்மளையும் பாதிக்கிறதா இருக்குது. இன்றைக்கி ஒரு பெரிய பாவத்தை செய்கிற ஒருத்தரோடு நம்ம ஐக்கிய வைப்போம் என்று சொன்னால் அந்த ஐக்கியம் நம்மளையும் நம்மளுடைய குணத்தையும் பாதிக்கிறதா இருக்குது. அதனால தான் கொரிந்து சபை பவுல் இப்படி எழுதியிருக்கிறாரு. சிலர் உயிர்த்தெழுதலை மறுதளித்து தங்களுடைய சொந்த எண்ணங்களினால் எப்படி வேணாலும் வாழலாங்கிற ஒரு எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களை விலகி இருக்க வேண்டும் சொல்லி பவுல் கொரிந்து சபைக்கு எழுதியிருக்கிறாரு. இன்றைக்கு நாம் நம்மளோட ஐக்கியம் யாரோடு இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்ப்போம். கர்த்தர்